ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பரர் அந்த மேஜிக்கல் காண்டினென்ட் சாப்டர் 20 தான் பார்க்க போகிறோம். அண்டர் 21 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 19 வரையும் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சிட்டிலாடோட மேன்ஷன் தான் காமிக்கிறாங்க. எல்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா குடியும் கொடுத்தனமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் ரெயின் வந்து தோற்று போயிடுவான், பெட்டில் அவன் சரண்டர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ரெயின் தோக்கிறதை கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்ட்ரிக் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த வால் இருக்க இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த வாலை உடைக்கிறது தான் இப்போ சேலஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, என்னப்பா வாலை உடைக்க முடியல, இல்லை இன்றைக்கி தான் கடைசி நாள், இன்றைக்கி நீ உடைக்கலைன்னா போதும், நீ வந்துட்டு என்கிட்ட சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் ஹீரோ வந்து சொல்கிறான், நான் இன்றைக்கி உனக்கு கடைசி சான்ஸ் தர்றேன், ஒழுங்கு முறையாக சரண்டர் ஆகிட்டு ஓடிப்பின்னு சொல்லும்போது நம்ம எல்ட்ரிக்கு வந்துட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறான், என்ன நீ மறந்துட்டியா, இதேமாரி பெட்டு கட்டினி இல்லை, அந்த பெட்டை முதல்ல நிறைவேற்றுப்பா, என்ன இங்கே இருக்க எல்லா மக்களையும் ஏமாற்ற போறியா, இத்தனை பேர் சாட்சிக்கு இருக்கிறாங்க, உன்னால் ஏமாற்றிட்டுலாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஏமாற்றிட்டுலாம் ஓட போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் இடத்துல வாடை உடைக்க போகிறேன், ஸோ நீ முன்னாடியே சரண்டர் ஆகிட்டேன்னு நல்லது, அதனால தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா வாளெல்லாம் உடைக்கவே முடியாதுப்பா, என்ன இந்தமாரி 4 குச்சியை வச்சு கொளுத்தி வச்சுட்டா வாள் உடஞ்சிருவான், அதாவது ஹீரோ பற்ற வச்சதான் அப்படி சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி என்னையை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோ சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணுறான், நம்மளோட செலினாவை கூப்பிட்றாப்புல. செலினாவோட மேஜிக் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வாளை உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த செலினாவோட மேஜிக் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானதெல்லாம் கிடையாது. அது ஒரு இம்பேக்டை தான் ஏற்படுத்துமே தவிர அது ஒட்டச்செல்லாம் தகர்த்தெல்லாம் எரியாது. ஸோ அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களோட மொத்த சக்தி யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம எல்ட்ரிக்கோ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஷீல்டு போடுறாங்க. என்ன தெரியுமா நினச்சிருக்காங்க, செலினா வந்து தண்ணியை தான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்கள நினச்சிட்டு பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஷீல்டு போட்டிருப்பாங்க. ஆனால் செலினா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அங்கே இருக்க வால் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் வாளுக்கு எதுவுமே ஆகலை. அதை பார்த்துட்டு நம்ம எல்ட்ரிக்கு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான், என்னடா அது, என்னை நீங்கள் அட்டாக் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, நான் செத்து போயிட்டா கூட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் போய் வால் அட்டாக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவன் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்ட்ரிக்கு பார்க்குறான், மழையெல்லாம் பெய்யுது, என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட எல்ட்ரிக்கு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்கிறான், போங்கடா போயிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லை, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஷீல்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் இருக்குது, இதை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய செலினாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா தண்டர் மேஜிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுமாதிரி க்ளவுடை க்ரியேட் பண்ணி ரெயின் மேஜிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ நினைக்கிறான், பரவாயில்ல இத்தனை விதமான மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல செலினா வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த வால் உடஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்ஃபிடென்ஸோட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், கன்ஃபார்ம் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் மெய்டு வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் இருக்காங்கல்ல, அதை அந்த வால் மேலே ஊற்றிட்டு இப்போ ஓடி வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் சொன்னல, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எல்ட்ரிக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிராக் ஆகிறதெல்லாம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சவுண்ட் வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ வால் தாண்டா கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் அதிகமாக ஊற்றிட்டானுங்க. ஸோ மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட டிலே பண்ணல, எல்லோரும் போங்க, யாரெல்லாம் சரண்டர் ஆக வந்துட்டு ஒத்துக்கலையோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க, எக்காரத்தை கொண்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கையில் ஷீல்டும் வெப்பனும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட் இருந்துச்சு, ஐஸ் வாட்டர் இருந்துச்சு, என்னென்னமோ இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செலினா வந்து மனசில் நினைக்கிறாங்க, என்னோட மொத்த சக்தி யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த வாழை உடச்சிருக்க முடியாது, ஆனால் ஹீரோ ஏதோ ட்ரிக் பண்ணி மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட செலினா நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நிலவரம்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஹோம் டவுனுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹோம் டவுனே பார்த்தீங்கன்னா அந்த வாளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. நம்ம எல்ட்ரிக்கு நினைக்கிறான், சே இவ்வளோ கேவலமாக நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எதனால நம்ம பொழைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நோபல்ஸ் எல்லாம் இவனை நம்பி வந்திருப்பாங்க இல்லை, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை நம்பி தானடா வந்தோம், இப்படி எங்களை ஏமாற்றிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு 3 நாளில் வாழை உடச்சிட்டு வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சோல்ஜருக்கு எந்த விதமான அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. செலினா வந்து கேட்குறாங்க, அந்த வாழை எப்படி உடச்சிங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறான், வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷனை தான் யூஸ் பண்ணேன், அதை வச்சு தான் இந்த வாழை உடச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்மளுடைய செலினாவுக்கு தெர்மல் எக்ஸ்பென்ஷனால என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம்ல, ஒரு பொருளை வந்துட்டு ஹீட் ஆக்கணும்னா அது வந்து விரிவடையும், அதுமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப சில் ஆக்கணும்னு பார்த்திங்கன்னா அது வந்து சுருங்கி ரொம்ப சின்ன ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாறி மாறி பண்ணுறப்ப அதோடைய தாங்கும் தன்மை வந்து அது இழந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஈஸியாக அதை வந்துட்டு அடிச்சிட்டோம்னா நொறுங்கிடும். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா இங்கே ஹீரோ வந்துட்டு வாளுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். இதை வந்துட்டு நம்மளோட செலினாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம அந்த வால் உடஞ்ச ஏரியா இருக்குல்ல, ஸோ அங்கே யாரெல்லாம் மிஸ் ஆனது, யாரெல்லாம் கைதானது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜர் நோபல் இருந்திருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ட்ரிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்ட்ரிக்கு வந்துட்டு எங்களை ட்ரிக் பண்ணி ஏமாற்றிட்டான், ஸோ எங்கள் உயிரை மட்டும் விட்டுருங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுறோம், அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்களோட சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட ஹீரோ வந்துட்டு மிரட்டுறான். டேய் ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கள், உங்களை நான் இப்போ உயிரோட விட்டால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறான். அதான் சொன்னல எங்கள் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், உங்களை கொலை பண்ணாலும் உங்களோட சொத்து எனக்கு தான் வரப்போகுது, வேறு எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதேமாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே லாயலாக எவனும் இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறப்ப, உலகத்தில் லாயலான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மணி தான். இந்த மணி இருந்தாலே போதும், யாருக்கு யார் வேணால் லாயலாக மாறிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இவங்க 3 பேரையும் கைது பண்ணுங்க, எதாவது அடம் முடிச்சானா கொலை பண்ணுங்க, நம்ம நாளை பின்ன இவங்களை என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி அனுப்புகிறாப்புல. இதுக்கப்புறம் எல்ட்ரிக்கு என்ன தெரியுமா பண்ணியிருப்பான், இன்னொரு மேன்ஷனில் போய் ஒழிஞ்சிட்டு இங்கே நிறைய சோல்ஜர்ஸை கூப்பிட்ருப்பான், என்ன பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ட்ரிக்கு வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதேமாரி ஹீரோ வந்து இந்த வாழை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்க் மேன் கேட்குறான், எப்படா உடச்சான், வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏதோ நெருப்பை மூட்டினானுங்க, தண்ணியை ஊற்றுனானுங்க, எப்படியோ வாள் உடஞ்சி போச்சுன்னு சொல்லும்போது நம்மளுடைய மாஸ்க் மேன் கேட்குறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நெருப்பை மூட்டி தண்ணியை ஊற்றினா எப்படா அது உடையும், பைத்தியகாரதனமாக பேசாத, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த ஃபர்பிடன் மேஜிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்ட்ரிக்கு வந்து சொல்கிறான், அவங்க என்ன மேஜிக் யூஸ் பண்ணிட்டு தொலைட்டுண்டா, இப்போ தான் உள்ளே வந்துட்டாங்களே, சீக்கிரம் நம்ம ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போக தயாராகிறாங்க. எப்படி ஓட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி தான். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பின்னாடி ஒரு ஹீரோய்க்கான என்ட்ரி கொடுக்குறாப்புல. அங்கே இருக்க எல்ட்ரி கேட்குறான், இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்த, வேற ஒன்றும் கிடையாது, இங்கே தான் அதிகப்படியான சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தோன்னே அவங்க வழி விட்டாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்த காரணம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறான். சரி விடுங்க, என்ன நடந்தா என்ன, இப்போ தான் நீங்கள் சரண்டர் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற மாஸ்க் மேன் வந்து சொல்லிட்டுருக்கான், நாங்கள் ஏன் சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு புரிஞ்சிருது இவன் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. எல்ட்ரிக்கு வந்துட்டு பின்னாடி இருந்தது இவன் தான் எல்ட்ரிக்கை தூண்டி விட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அவன் வந்து கேட்குறான், என்னப்பா மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்க, உன் முகத்தை மறைச்சிருக்கியா இல்லை எதுவும் காயம் ஏற்பட்டுருக்குதா என்னன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கான். வேற ஒன்றும் கிடையாதுடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆபிசெம்பர் வந்துடும்டா, அவன் வந்த உடனே இங்கே இருக்க மொத்த வில்லேஜையும் இந்த மொத்த சிட்டியும் கைப்பற்றிடுவான்டா, ஏன்னு பார்த்தீங்கன்னா வால் ஏற்கனவே உடஞ்சிருக்குது, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே பூந்துருவாங்க, நாங்களும் எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் டெலபோர்டேஷன் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணுறப்ப நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான், லியா அவனை எப்படியே தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம லியா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த டெலபோர்டேஷன் மேஜிக்கு நேரம் அவங்க கத்தியை விடுறாங்க. நம்மளால் வந்துட்டு லைட்டாக சுதாரிச்சு என்ன தெரியுமா பண்ணிடுறான், அதை டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணாலுமே என்ன பண்ணால் அவன் கண்ணில் பயங்கரமாக அடிபட்டுருது, அவனோட ஃபேஸ் மார்க்கை பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிடுது. நம்மளுடைய லியா இருக்காங்களா அவங்க தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவனை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த வில்லன் இருக்கான் வந்து சொல்லிட்டு போகிறான், உங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு நம்மளுடைய வில்லத்தனமான ஒரு டைலாகை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்காப்புல. இந்த டயத்தில் தான் நம்மளோட லியா வந்து சொல்கிறாங்க, சாரி என்னோட குறி வந்து தவறிடுச்சு, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், சரி அந்த மாஸ்க் பண்ணுறதுனால அவனை உனக்கு தெரியுமா, தெரியுமே, ஆனால் பர்சனலாலாம் தெரியாது, அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கீழே தான் ஒரு காலத்தில் சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அவன் பெட்ரே பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அவனையும் தூக்கி போட்டாங்க, அவனோட பேர் வந்து ரெவன் ட்வின் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓ இவனும் ட்வின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு மெய்டு வந்து சொல்கிறாங்க, நான் எப்படி பார்த்தீங்கன்னா இவன் தான் ஹெட்டாக இருக்கணும், ஆனால் என்ன இவன் பெட்ரே பண்ணிட்டான்னு சொல்லி இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி இங்கே கிங்டம் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிசெம்பரில் சேர்ந்துட்டு இப்போ இருக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மெய்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே இந்த ட்வின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறவங்களாம் தான் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளோட செலினா வர்றாங்க, எது ஆபிசெம்பரை வேறு மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறாங்களா, சரி நான் எப்படியாவது வந்துட்டு என்னுடைய மேஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இங்கே இருக்க வாழை சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ சொல்கிறான், வாழை நீங்கள் சரி பண்ண தேவையில்லை, அதுக்கு லேபர் ஃபோர்ஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன தெரியுமா பண்ணிருக்கான், இந்த ஊரோட மத்தியில் நின்றுருக்காப்புல இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக. நம்மளுடைய செலினா வந்து பார்த்துட்ருக்காங்க, ஹீரோ என்ன சொல்ல போகிறான்னே தெரியலையே, புது விதமான பிரச்சனை கிளப்பாமல் இருந்தால் சரி அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், சரி எல்லோரும் கேட்குதாப்பா, சரி நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான தகவல், வேறு ஒன்றும் கிடையாது, ஆபிசெம்பர் இன்னும் கொஞ்சம் இடத்துல வர போகிறாங்க, நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க, நம்ம வால் ஏற்கனவே ப்ரோக்கன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றான். அங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க, என்னது ஆபிசெம்பர் வர போகிறாங்களா, ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னா இருக்கிறதே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப பதட்டமாகறாங்க. நம்மளோட செலினாவும் பதட்டமாகறாங்க, ஐயோ இருக்கிற உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இதை அப்புறம் தவிர்க்கிறது, இதனால் நான் எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.